அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில் அவர்கள் பேசியது என்ன, EPSக்கு வரவுள்ள புதிய சிக்கல் என்ன போன்ற பல்வேறு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருபவர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றது முதல் பல்வேறு தேர்தல்களில் அதிமுக தோல்விகளைத்தான் பிரதானமாக பெற்று வருகிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2026இல் நடந்த சட்டமன்ற தேர்தல் என்று வரிசையாக பெரும் தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறார். இதன் காரணமாக தோல்வி குறித்து அடிக்கடி கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் கேட்டு வந்த நிலையில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. இப்படியான சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் 2026 தேர்தலுக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுக பெற்ற தோல்விகளை பட்டியலிட்ட அவர்கள் அமமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதில் எடப்பாடி பழனிசாமி காட்டிய அலட்சியமே இதற்கு காரணம் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவால் பல்வேறு அதிமுக வேட்பாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை இழந்தனர் என்றும் குற்றம் சாட்டினர். இது மட்டுமின்றி முதலமைச்சர் விஜயன் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்த போதிலும் அதனை பழனிசாமி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் அந்த அறிக்கையில் அவர்கள் விமர்சித்துள்ளனர். மேலும் 2021, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 3 தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் இருந்தும் பழனிசாமி எடுத்த தவறான தன்னிச்சையான முடிவுகளால் தொடர் தோல்விகளை அதிமுக பெற்றதாக குறிப்பிட்ட அவர்கள், இதுவரை பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களை அதே பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும், சசிகலா, DTV தினகரனிடம் பேசி கட்சியை பலப்படுத்த வேண்டும், 6 மாதத்தில் வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் அதிமுகவை பலப்படுத்தியே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கட்சியின் மூத்த நிர்வாகிகளாக இருந்த MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, செங்கோட்டையன், O பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள அதிமுக நிர்வாகிகளும் போர்க்கொடியை தூக்குவதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.